இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நம்மை சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். வழக்கம் போல ஒரு சின்ன ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து விட்டு இந்த வாரத்தின் செய்திகளை நாம் தொடங்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய சத்தம் இன்பமானது, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் காதுக்கு இனியது ஆண்டவரே. அவைகள் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாயும் எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாயும் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, மெல்லிய சத்தத்தாலே நீர் எங்களோடே பேசும் அப்பா. போதும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளின் வழியாக கர்த்தர் எங்களோடு இடைப்படும் அப்பா. ஆவியானவர் எங்களோடே நீர் பேசும் அப்பா. இது எங்களுக்கு ஒரு இன்பமான நேரமாக, ஆசீர்வாதமான நேரமாக அமையும்படி ஆவியானவரே நீர் தாமே எங்களோடு இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொன்னீர். நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்னீர். கர்த்தாவே, நீ சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். அந்த வார்த்தைகளை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சு தாரோம். எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிற இந்த 7 நாட்களும் எங்களுக்கு இதை ஒழுங்காக கேட்கவும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு பலன் தாரோம். உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இந்த வாரத்தின் செய்திக்கான தலைப்பு இயேசு கிறிஸ்து சொன்ன எச்சரிப்பின் வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த பொழுது அவர் அதிகமாக ஜனங்களோடு போதகம் பண்ணினார், பேசினார். அவருடைய வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகள் என்று ஜனங்கள் கண்டு கொண்டார்கள். அவைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாக மாத்திரமல்ல, அதிகாரமுடைய வார்த்தைகளாகவும் இருந்தது. காற்றையும் கடலையும் அவர் கட்டளையிட்டு அதட்டினார், அவை அமர்ந்தது. பிசாசு பிடித்திருந்தவர்கள் அவரிடம் கொண்டு வரப்பட்ட போது அந்த பிசாசுகளை பார்த்து நீ பேசாமல் புறப்பட்டு போ என்று சொன்னார். அது அப்படியே போயிற்று. அவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதா இருந்தது, வல்லமை உள்ளதா இருந்தது. அவர் போதகராய் ஜனங்களோடு இடைப்பட்டார். போதகரே, நல்ல போதகரே என்று அவரை அழைத்தார்கள். கர்த்தரின் வார்த்தைகள் போதிக்கிற வார்த்தைகளாக இருந்தது, இன்பமான வார்த்தைகளாக இருந்தது. நாம் இன்றைக்கு பார்த்த அந்த வசனத்திலே அவர் ரொம்ப சிறுவனாக இருந்த பொழுது அவர் பேச்சையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் கேட்டு எல்லாரும் பிரமித்தார்கள். ஆண்டுடைய வார்த்தைகள் அப்படி ஜனங்களுக்கு இதமாக இன்பமாக இருந்தது. ஆனால் அதே சமயத்திலே அவர் கடிந்து பேசவும் செய்தார். ஒரு தடவை அவர் வேத பாரகரையும் பரிசேயரையும், வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி கொண்டிருந்தார். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் வந்து, போதகரே இப்படி சொல்லுவதனால் எங்களையும் நிந்திக்கிறீரே என்றான். உடனே இயேசு அவனுக்கும், நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற கல்லறைகளை போல இருக்கிறீர்கள் என்று சொன்னார். கடிந்து பேசுகிற வார்த்தைகளையும் அவர் பேசினார். அவர் எச்சரிப்பின் வார்த்தைகளையும் அவர் பேசினார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நிறைய வார்த்தைகள், எச்சரிப்பின் வார்த்தைகளும் இருக்கிறது. இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போகிற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து எச்சரிப்பின் வார்த்தைகளாக சொன்ன சில வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். எச்சரிப்பின் வார்த்தைகள் என்றால் அவைகளுக்கு நாம் கீழ்ப்படியாத பட்சத்திலே அதன் தண்டனையை நாம் அனுபவித்தாக வேண்டும். அதை தான் நாம் எச்சரிப்பின் வார்த்தைகள் என்று சொல்லுவோம். உதாரணமாக வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி
2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்து பெத்தேலிலே ஒரு பலிபீடத்திலே அந்த ராஜா யெரொபெயாம் தூபம் காட்டி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அந்த தேவனுடைய மனுஷன் வந்து சொல்லுகிறார், பலிபீடமே பலிபீடமே, உன்மேல் மேடைகளின் ஆசாரியர்கள் பலியிடப்படுவார்கள், உன்னில் தூபம் காட்டின மேடைகளின் ஆசாரியர்கள் பலியிடப்படுவார்கள் என்று சொல்லி சாப வார்த்தைகளை, கர்த்தர் சொன்ன சாப வார்த்தைகளை அங்கே சொல்லுகிறார். சொன்ன பொழுது அந்த ராஜா அவனை பிடிங்கள் என்று கையை நீட்டுகிறார். அந்த நீட்டின கை மடக்க கூடாமற் போயிற்று. அந்த தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்த அந்த தீர்க்கதரிசி ஜெபித்து கை சுகமாயிற்று. ஆனால் அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது, நீ போன வழியாக திரும்பாமலும் அந்த இடத்திலே ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஒரு கிழவனான தீர்க்கதரிசி ஒருவர் தவறாக அவரை அழைத்தது நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தையை அவர் மறந்து போனதினாலே ஒரு சிங்கம் அவருக்கு எதிர்பட்டு அவரை கொன்று போட்டது என்று வாசிக்கிறோம். இதுதான் எச்சரிப்பின் வார்த்தைகள். அவைகளுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் செய்து பிழைக்கிற வார்த்தைகள் என்று கர்த்தர் நமக்கு கற்பனைகளை நிறைய தந்திருக்கிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, நீ நன்றா இருக்கும்படிக்கும் ஆயுசு உனக்கு கூடும்படிக்கும் நீ பெற்றோரை கனம் பண்ணு என்று ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம், ஒரு கற்பனை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் கீழ்ப்படியாத பட்சத்திலே நமக்கு தீமை வரும் என்கிற எச்சரிப்பின் வார்த்தைகளும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்ன காரியங்களை இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். கவனமாக கேளுங்கள். இந்த வார்த்தைகளை, இந்த வாரத்தின் செய்திகளை நீங்கள் தியானிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்திலே உங்களையும் தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் எச்சரிப்பின் வார்த்தைகளாக சொல்லும் பொழுது அவைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். பார்வோனுக்கும் சொல்லப்பட்டது, நீ ஜனங்களை அனுப்பாத பட்சத்திலே நான் உன் சேஷ்ட புத்திரனை எடுப்பேன் என்று முதலிலே சொல்லிதான் மோசே ஆரம்பித்தார். கடைசி வரை பார்வோன் கீழ்ப்படியாமலே போனதினால் அவருடைய சேஷ்ட புத்திரனை மாத்திரமல்ல, அவருடைய தேசத்தின் எல்லா முதற்பேரான ஆண்களையும் எகிப்து தேசம் இழந்தது. ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு, எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு நாம் கவனமாக கீழ்ப்படியும் பொழுது தண்டனைக்கு தப்புகிறோம், ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஆனா அந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு ஒரு மனது இருக்க வேண்டும், கீழ்ப்படியவும் ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஆண்டுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை உடைக்கும் சம்மட்டியை போல உங்களிடத்திலே வரும் பொழுது நொறுங்குண்ட இருதயத்தோடு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்த்தி கேளுங்கள். உங்கள் குடும்பத்தின் காரியங்களையோ மற்ற காரியங்களுக்கோ ஆண்டவர் எச்சரிப்பாக வார்த்தைகளை சொல்லும் பொழுது, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காதே என்று சொல்லும் பொழுது, அது சின்ன ஊர் தானே, சமீபமா இருக்கிறது, நான் இதிலே போய் தங்குகிறேன் என்று கேட்காமல் அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தையும் ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்டு ஜெபிங்கள். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் எதிர்காலத்திற்கான, எங்கள் குடும்பத்திற்கான, எங்கள் வாழ்க்கைக்கான, எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கான எச்சரிப்பின் வார்த்தைகளை நீர் சொல்லும் பொழுது அதை கேட்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற, கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் இறங்கும்படி, ஆவியானவர் அவர்களோடு இடைப்படும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய திவ்ய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்போம் ஏசப்பா, நிரப்போம். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை ஊன்ற கட்டும். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் குடும்பங்களையும், எங்களையும், எங்கள் சபைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை